காதல் ஆசை யாரை விட்டதோ. பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எடு சில்ல கண்ணு. பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எடு சில்ல கண்ணு. என்னங்க பாட்டு எப்படி? அஷிஷோ மறந்துட்டனே, நீங்க கோமா இருக்கீங்கல்ல. சரி சரி கோமாருங்க. அப்புறம் நீங்க எப்படியும் சாப்பிட மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கிச்சன்ல கருவாட்டு குழம்பு, சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நில்லு, எங்க போற? கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்குங்க. சொன்னா உங்களுக்கு என்ன புரியவா போகுது? விடுங்க. இப்படியே உன்னை விட்டு விட்டு தான் உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. ஒழுங்கா நின்னு சொல்லிட்டு போ, எங்க போற? வேணாம் சொன்னா கோவப்படுவீங்க. தேவையில்லாம நீங்களே டென்ஷனை வாங்கி கட்டிக்காதீங்க. அப்புறம் என்னாலதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, என்னாலதான் பிபி வந்துச்சுன்னு சொன்னா நான் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஏய் ரொம்ப பேசாத, எங்க போறேன்றத மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. அப்புறம் உங்க விருப்பம். நான் எதுக்கு இப்ப வெளியே போறேன்னா, நம்ம நிம்மதிக்கும் இந்திரனுக்கும் தனியா வீடு வைக்கணும்ல, அதான் வாடகை வீடு ஏதோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கான்னு பாக்குறதுக்காக போறேன். ஏய் என்ன சொல்ற நீ? அந்த தருதலைங்களுக்கு நீ வீடு பார்த்து வைக்க போறியா? தருதலையா இருந்தாலும் நீங்க தானே பெத்தீங்க, அப்ப நம்ம தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். இங்க பாரு, உன் பிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. பக்கத்துலயே ஏதாவது ஒரு வீட்டை பார்த்து வச்சு அதுங்க ரெண்டுத்தையும் எங்க பக்கத்துலயே தங்க வச்சு என் கூட சேர்த்து வைக்கலான்னு பாக்குற. இந்த இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆமா, உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்காக தான் நான் பக்கத்துலயே வீடு பாக்குறேன். ஏங்க வாங்க அங்கிட்டு. பிள்ளைங்க 2 பேரும் வேலைக்கு போதுங்க, எப்படி சமைச்சு எடுத்துட்டு போங்க. அதான் பக்கத்துல இருந்தா நான் கொஞ்சம் சமைச்சு கொடுப்பேன்ல, அதுக்காக தான் பக்கத்துலயே வீடு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட சேர்றதை விட அதுங்க ரெண்டும் சேராம சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. அதுங்களாவது நிம்மதியா இருந்துட்டு போவோங்க. அம்மா சொல்லுமா. அம்மா வீடு வாடகைக்கு தேடிட்டு இருக்கேன். உங்க வீடு இங்க வாடகைக்கு விடுறதா சொல்லியிருந்தாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா பாத்தியா, அவளுக்கெல்லாம் என்ன குறைச்சல்னு இவனை கூட்டிட்டு போயிருக்கா. எவனோ எவ்வளையோ கூட்டிட்டு போறா. நம்மளுக்கு என்ன? நம்மளுக்குலாம் அந்த பக்கத்து வீட்டை பத்தி பேசுறது, எத்த வீட்டை பத்தி பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏய் அது சுடர் தானே? ஆமா அந்த வாயாடிதான். ஆமா கண்ணு, நம்மோடு தான் வாடகை கூடலான் தான் இருக்கிறேன். அப்படியா? சரிம்மா. வீடு எப்படி, எத்தனை ரூமு? வீடெல்லாம் நல்ல பெரிய வீடு கண்ணு. நான் இப்ப திறந்து காமிச்சிருவேன். என் புள்ள வெளியே போனா சாவி எடுத்துட்டு போயிட்டான். நான் வந்தோடனே நான் சாவி வாங்கி வச்சிருக்கிறேன் கண்ணு. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வந்து பாரு. இல்லம்மா இருக்கட்டும், நான் பார்த்து பிடிச்சி என்ன பண்றது. என் பொண்ணுக்கு தான் வீடு பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு பிடிச்சா போதும். என் பொண்ணையும் மருமகனையும் வர சொல்றேன், அவங்க பாக்கட்டும். சரி கண்ணு. 3 பெட்ரூம் இருக்குது. வாடகை 8000 ரூபா, அட்வான்ஸ் 40,000 ரூபா. வாடகை பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பிள்ளைங்க 2 பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, வாடகை பரவாயில்ல, நான் சொல்லி வைக்கிறேம்மா. சரிம்மா. பாத்தியா ஷீலா, இவ இருந்த இருப்புக்கு பிள்ளைக்கு வாடகை வீடு தேடிட்டு இருக்கா. நம்ம அந்த தெருவுல இருக்கும்போது எவ்வளவு வாய் பேசுவா, இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவான்னு தெரியல. அந்த 2 பிள்ளைங்களும் அநியாயம், 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு பாவம் இவ. ஜாண்டி அந்த பெரிய பிள்ளை இருக்குதுல, அது பேர் என்ன? தன்மை. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் போது கரெக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. அது எப்படி அந்த பையலுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுடி, அந்த பிள்ளைய மட்டும் மறந்து போச்சுடி. ஐயா அதோடு இது 2வது பிள்ளை ஒண்ணு இருக்குதுல, பேர் நிம்மதின்னு. அது சரியான வாயாடியா இருக்கும்ல, அப்பவே அவளை சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப எவனையும் இழுத்துட்டு ஓடிருச்சான். ஓடிட்டு அங்க போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கமுக்கமா இருந்திருக்குதுடி. தாலியெல்லாம் உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அது பாட்டுக்கு சுத்திட்டு இருந்திருக்குது, அவளுக்கே தெரியாதான். என்னடி சொல்ற, படத்துல வர மாதிரி இருக்குது. ஆமா சீலாங்கிற, இவெல்லாம் எப்படிதான் வெளியே தலை காட்டிட்டு திரியிறாளோ, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. இதே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிருந்தா சத்தியமா நான் நாட்டுக்கிட்டு செத்துருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? ஐயே சுடரு, வா. எப்படி இருக்கிற? பாத்து எவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கிறியா சுடரு? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆமா, நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலியை பத்தி தானே பெருமையா பேசிட்டு இருந்தீங்க. ஐயா சுடரு, நாங்க போய் அப்படி எல்லாம் பேசுவோமா? இல்ல சுடரு, நாங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹோ, இந்த ஊர்ல வேற யாருக்காவது தன்மை, நிம்மதி, சுடர்னு பேர் வச்சிருக்காங்களா என்ன? அதுவும் ஒரே குடும்பத்துல? அது சுடரு, அது எப்படி? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? உங்க குடும்பத்துல எல்லாம் என்ன நடக்குது? உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்க வீட்ல உள்ளதெல்லாம் அப்படியே டாப் டு பாட்டம் டிப் டாப்பா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி? எல்லாம் வெளியே அப்படிதான் சுடரு பேசிக்கிறாங்க. ஆனாலும் நீ ரொம்ப பாவம். ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்களும் உன்னை இப்படி ஏமாத்திருச்சுங்களே. ஏமாத்தினாங்களா? ஆமா, உனக்கு 3 பசங்கள்ல, 3 பேரும் என்ன பண்றாங்க? அதை ஏன் சுடரு கேக்குற? ஓ நிலைமையாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கு, என் நிலைமையில ரொம்ப நாசமா போய்கிட்டு இருக்கு. 2 பயலுகளும் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. என் புள்ள கல்யாணம் ஆகி போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வாழ விட்டே வந்து உட்காந்துருக்குது என் வீட்டுல. ஷீலா, உனக்கு என்னாச்சு? உன் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க?
என் புள்ள வேலைக்கெல்லாம் போயிட்டான் சுடரு. ஆனா என்ன பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. 35 வயசாயிருச்சு. இதுக்கப்புறம் அவனே கல்யாணமே வேணான்னு சொல்றான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா மருமகக்காரன் தான் சரியில்லை. குடிச்சிட்டு வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்ன பண்றது சுடரு? இந்த பிள்ளைங்களெல்லாம் பெத்துட்டு நாங்க படுற கஷ்டம் இருக்கே. இல்ல உங்க பொழப்பே இப்படி நாரிக்கிட்டு இருக்கே, இதுல எதுக்கு உங்களுக்கு அடுத்தவ பொழப்பு? இல்ல என் பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு விஷயம் 2 பேரும் சேர்ந்து பேசுறீங்க. அந்த நேரத்தை வீணடிக்காம உங்க பிள்ளைங்களை பத்தி யோசிச்சிருந்தா ஏதோ கொஞ்சமாவது முன்னேறி இருப்பாங்கல்ல. அடுத்தவ வீட்டு கதைனா நாக்க தொங்க போட்டுட்டு நாய் மாதிரி வந்து கேட்டுக்கிறது. ஆனா கடைசியில நம்ம வீடு அங்க நாரிட்டு தான் இருக்கும். என்ன பொழப்பு பொழைக்கிறீங்க நீங்களாம்? என்ன சுடரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கலாம் தானே பேசுறோம், அத போய் இப்படி பேசிட்டு போற? ஆறுதலா பேசணும்னா நீ என்கிட்ட வந்து நேரா பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. அவ இன்னொரு 4 பேர்ட்ட சொல்லுவா, அவ 10 பேர்ட்ட சொல்லிடுவா. இப்படியே ஊரெல்லாம் இப்படித்தானே பரவுது. இதத்தான் சொல்லுவாங்க, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு. போங்க போய் வேலையை பாருங்க. உங்க பிள்ளைங்களை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிங்க, அப்புறமா அடுத்தவ பிள்ளைக்கு வரலாம். என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? தெரியலடி, ஆனா நைட்டுனா கண்டிப்பா கேண்டில் லைட் டின்னரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டில் லைட் டின்னரா? நிறைய போட்டோ ஷூட்ஸ் பண்ணிருக்கேன்ல, அதுல இதுவும் ஒண்ணுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் லைட் டின்னர் தான் அவுட்டோர் ஷூட்டிங்கா இருக்கும். அப்ப மாமா அதுதான் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாரா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வா, என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, போய் பார்க்கலாம். என்னடா போலாமா? போலாம் நிம்மதி. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் as a கப்பலா வெளியே போறோம். ரொம்ப மாடர்னா போற மாதிரி இருக்கு. ட்ரெடிஷ்னலா போலாமா? ஏண்டா கேண்டில் லைட் டின்னருக்கு போய் யாராவது ட்ரெடிஷ்னலா போவாங்களா? அதனால என்ன, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம போடுறோம். இதுல எவன் வந்து கேட்க போறான்? நீ சாரி கட்டேன் ப்ளீஸ் டி. என்னென்ன கேனத்தனமான ஆசையெல்லாம் வருதுடா உனக்கு? கேண்டில் லைட் டின்னருக்கு போறோம், கொஞ்சம் ரொமான்டிக்கா போலாமே. நான் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணா நீ சாரியை சூஸ் பண்ணிட்டு புடவையை கட்டிட்டு இழுத்துட்டு வர சொல்ற. வேற வழி கட்டுற. சாரியோட அருமை தெரியல உனக்கு. சாரியை மட்டும் கட்டிட்டு வந்து நில்லு, அப்படி தேவதை மாதிரி இருப்ப. ஓஹோ, சார் என்ன காஸ்டியூம் போட போறீங்க? நான் எதுக்கு காஸ்டியூம் மாத்தணும்? நான் இப்படியே தான் வர போறேன். ஏண்டா ரப்பர் வாயா, நான் மட்டும் புடவையை கட்டிட்டு அது சரியா இடுப்புல சொருவாம அங்கிட்டு ஒரு இலை இங்கிட்டு ஒரு இலைன்னு தரத்தரன்னு இழுத்துட்டு வரணும். நீ மட்டும் ட்ராக் பேண்ட் போட்டுட்டு ஜாலியா வந்து உட்காருவ, அதானே? நிம்மதி, பெண்களுக்கு புடவை தாண்டி அழகு. அப்படியே தலன்னு புடவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு அழகா பொட்டு குங்குமம் திருநீர்லாம் வச்சுட்டு வந்தா அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க. இந்திரா, ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை தாண்டா அழகு. அப்படியே நீ வேஷ்டி கட்டிட்டு ஒரு சைடு அப்படியே லைட்டா கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே மாசம் நடந்து வந்தேன்னு வச்சுக்கோயேன், நம்ம மனுஷ சுரேந்தர் தமிழ்நாட்டு மன்மதனே வாராய் அடி மயங்க 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 வாராய் அப்படின்னு பிஜிஎம் போடுவாங்க. எப்படி மாசா சும்மா கெத்தா இருக்கும்ல. ப்ளீஸ் டி, எனக்கு தான் வேஷ்டி எல்லாம் இடுப்புல நிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு கட்டவும் வராதுடி. ப்ளீஸ் டி, ட்ரெடிஷ்னலா போலாம். ஆனா நான் வேஷ்டி சட்டையில வர மாட்டேன். ஓகே? என்ன கன்றாவியோ பண்ணி தொலை. எதுக்கெல்லாம் ஆசைப்படணும்னு ஒரு விவசாய இல்லாம பண்ணிட்டு இருக்க நீ. டேய் எப்படி? வேற லெவல். அதான் சொன்னல, புடவை கட்டினாலே பெண்களுக்கு ஒரு கலை வரும்டி. அது எப்படி சொல்றது, அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. என்னத்த கலை வருதோ, கட்டி நடக்கிற எங்களுக்கு தானே தெரியும் கலை வருதா இல்ல கவுந்தடிச்சு உழுவுறோமான்னு. சரி வா போலாம். புலம்பிக்கிட்டே இருப்பா. ஹலோ மேம். ஹலோ சார். ஹாய் மேம். ஹாய் சார். ஹாய். சாரி, ஆக்சுவலி இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. மேம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எங்க கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக பாட்டெல்லாம் பாடுவோம். நீங்க எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஓ ரியலி, நல்லா இருக்கே. சரி பாடுங்க, உங்க வாய்ஸ்ல பாட்டு கேட்போம். மேம் நாங்க பாடுறதுக்கு ரெடி, நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியா? டேய் என்னடா? மாப்பிள்ளை ரெடி ஆகி 6 மாசம் ஆகுது. வேற என்ன, பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் ஆயாச்சு. சரி ஓகே, பாட்டு பாடுங்க பாப்போம். ஹே உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டு சொல்லுதே. என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ. வாவ், சூப்பர் ஃபன்னா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. Thank you so much for your song. Thank you மேம், நீங்களும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. சூப்பரா இருந்தது உங்க டான்ஸ். ஓகே, நீங்க உங்களோட கேண்டில் லைட் டின்னரை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எஸ் மேம். Thank you so much. Thank you so much சார். ஐயோ, மலரம்மாவும் அப்பாவும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியலையே. இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் பேசினா கரெக்டா இருக்குமா? நம்ம கிட்ட பேசுவாங்களா இல்ல மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விரட்டி விட்டுருவாங்களா? பேசுறதுக்கு பயமா இருக்கு, ஆனா பேசாம இருந்தாலும் தப்பு. என்ன பண்றது? சரி, மனசை தைரியப்படுத்திக்கிட்டு ஒரு வாட்டி மலரம்மாட்ட போய் பேசிட்டு வருவோம். ஐயோ, அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம அவங்கள சமாதானப்படுத்துறது? மலரம்மா. என்ன மலரம்மா, இந்திரனும் நிம்மதியும் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்க
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா. நீங்க அவங்கள ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க வருத்தப்படாம இருங்க. என்னம்மா குடும்பமா சேர்ந்து எல்லாரும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கியா? என்ன இதே உங்க அம்மா தான் கேட்க சொன்னாங்களா? அம்மா சத்தியமா இதுக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. எனக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆகிற இடத்துல நானும் சந்திரவும் தான் இருந்தோம். ஆனா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்திரன் தான் போய் அம்மா கிட்ட சொல்லியிருக்காருமா. அதனால தயவு செஞ்சு அம்மா இந்த விஷயத்துல இழுக்காதீங்கம்மா. சரி அப்படியே வச்சுக்குவோம். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்திரன் உங்க அம்மா கிட்ட வந்து சொன்னால, அப்ப உங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு போன் அடிச்சு அண்ணி இது மாதிரி பிள்ளைங்க சொல்லுதுங்க, எனக்கு பயமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம், இல்ல ஒரு ரிசப்ஷன்ல பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கணும்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம குடும்பமா அப்படியே அமைதியா கமக்கமா இருக்கீங்கல்ல. தன்மை, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க, நீ வருத்தப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாத ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு எங்களை அப்படியே விட்டுருங்க. எனக்கும் வேற வழி தெரியல. என்னோட வருத்தம் எல்லாம் கோவமா மாறுது. எல்லார்கிட்டையும் கத்தி கத்தி பேசணும்னு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. உனக்கு இது இப்ப புரியாது தன்மை. நீயும் 2 குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்க. அவங்க பெரிய ஆளாகி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா என்ன பண்ணுவேன்னு அப்ப உனக்கு புரியும். மலரு, எதுக்கு தேவையில்லாம அந்த பிள்ளையை வருத்தப்பட வச்சுட்டு இருக்க? இங்க பாரு தன்மை, சந்திரனுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு நொடி நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்துட மாட்டீங்களா? உங்களுக்குன்னு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டீங்களா? உங்களுக்கும் குழந்தைங்களாம் பிறந்து நீங்க உங்களோட லைஃப்ல நிம்மதியா இருக்க மாட்டீங்களான்னு ஒரு நொடியும் நினைச்சிட்டு இருந்தேன் தன்மை. அது இப்ப எல்லாமே வரிசையா நடந்துட்டு வருது. ஒரு சந்தோஷத்துக்கு ரெட்ட சந்தோஷமா எனக்கு ரெட்ட பேர பிள்ளைங்க வர போறாங்கன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் நானு. உன்னை நல்லபடியா பாத்துக்கணும், உன்னை நல்லா கவனிச்சுக்கணும், நீ எந்த விதத்திலயும் கஷ்டப்பட கூடாது, எல்லாமே என் மனசுக்குள்ள ஆழமா இருந்துச்சு தன்மை. ஏன்னா நான் உன்னோட வலி அனுபவிச்சிருக்கேன். எனக்கு உன்னோட வலி தெரியும். ரெட்ட குழந்தைங்கன்றப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்பயும் சொல்றேன், உன்னை கவனிக்காமலாம் இருக்க மாட்டேன், உன்னை நல்லா பாத்துப்ப. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத தன்மை. நம்ம யாருமே பேசாம இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. மலரம்மா என்ன சொல்றீங்க? அம்மா ப்ளீஸ்மா, என் மேல தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அதை உடனே செய்யறேன். ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. தன்மை நீ அழாதம்மா. நீ அழுணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துப்பல, அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு இப்ப யார்கிட்டயுமே பேச வேணாமா. எல்லாருமே என் முதுகுல குத்தி இருக்கீங்க. அந்த வலி கொஞ்ச நாளாவது எனக்கு இருக்குமா. அது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. மலரு, இந்திரன் எடுத்த ஒரு முடிவுனால எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும்? நீ எப்போதும் போல இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு. ஏங்க எப்படிங்க? என்னால அதை ஏத்துக்கவே முடியலங்க. இப்பதான் தன்மை வந்து சொல்றா ஒரு வாரம் கழிச்சு இந்திரன் போய் உங்க அம்மாட்ட பேசியிருக்கான்னு. ஏங்க 9 மாசம் கருவிலேயே சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த இல்லைங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல இல்லைங்க அவனுக்கு. நேரா போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான். என்கிட்ட சொல்றதுல அவனுக்கு என்னங்க பிரச்சனை? அப்படி என்கிட்ட சொல்லலைன்னா கூட நீங்க அந்த பசங்களை அப்படியாங்க பாத்தீங்க. எவ்வளவு ஜாலியா அவங்க கிட்ட பேசி விளையாடுவீங்க. உங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. இப்படி எனக்கு அம்மா அப்பா யாருமே வேணாம், அந்த பொண்ணுதான் முக்கியம்னு அந்த ஒரு நிமிஷம் யாரை பத்தியுமே யோசிக்காம அவன் அந்த தாலியை கட்டினால அப்பயே அவன் என் மனசுல இருந்து செத்துட்டாங்க. ஏன் மலரு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? தன்மை நீ போமா. அவ கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பேசுவா, நீ போ. அப்பா, நீங்க எனக்கு மாமனாரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்டயும் நாங்க இந்த விஷயத்த மறைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்கப்பா. தன்மைமா, நீங்க யாருமே எந்த தப்பும் பண்ணல. தப்புக்கு துணை போயிருக்கீங்க, அவ்வளவுதான். விடுங்க. எங்களுக்கு அந்த மனசு கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்க முடியுமா? நீங்க போங்க, நீ போய் ரெஸ்ட் எடுமா. நீ வேற. அம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லப்பா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும். என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல, அதான் எதுவுமே சாப்பிடல. என்னம்மா நீ எவ்வளவு பிரச்சனையா வேணா இருந்துட்டு போட்டுமா. உன் உடம்பு உனக்கு பாத்துக்கு தெரியாதா? நீ போ, நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ. நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன், போ. சரிப்பா. அப்பா, நீங்களும் மலரம்மாவும் சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்பா. மா, நாங்க சாப்பிடறதா முக்கியம், நீ சாப்பிடறதாம்மா முக்கியம். நீ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போ, நாங்க உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். ஏ மலரு, நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவனை பத்தி யோசிச்சுட்டு புதுசா வரப்போற 2 ஜீவன்களை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. நீ எந்திரிச்சு வா. தன்மைக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செஞ்சு கொடு. சரிங்க. நானும் நடந்த பிரச்சனையில தன்மை சாப்பிட்டாலான்னு கூட கவனிக்கல. நல்ல வேளை நீங்க கேட்டீங்க, நான் போய் அவளுக்கு செஞ்சு தரேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு மார்ச் 7 பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஆஷா டியருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதே போல ஐஸ்வர்யா டியரோட பிரதர் அபிஜித் ப்ரோக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.